வந்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இந்த காணொளியிலே பேசுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நாம் வாசித்ததான ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 62ஆம் வசனத்திலே இருந்து ஒரு சில வேத பகுதிகளை இந்த நாள் நாம் தியானிக்கபடியாக கடந்து வந்திருக்கிறோம். இந்த வேத பகுதி ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கிறதானே அநேக வாக்குத்தத்தங்களை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் இந்த ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் சிறையிருப்புக்குள் இருந்து வருகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு வருகிறார்களோ, அவர்கள் வருகிற போதெல்லாம் ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படியாய் சிறையிருப்புக்குள்ளே, பாடுகளுக்குள்ளே, உபத்திரவங்களுக்குள்ளே, அவமானங்களுக்குள்ளே, நிந்தைகளுக்குள்ளே, போராட்டங்களுக்குள்ளே வாழ்ந்த ஜனங்கள் மீண்டும் தான் கொடுக்கப்பட்ட சுய தேசத்திலே மகிழ்ச்சியாக வாழத்தக்கதாக ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் இந்த ஜனங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அவனமாக தான் இந்த 62ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், கொடுக்க போகிற நன்மைகள் தொல்லானவைகளாய் இருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 62ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது சொல்லுகிறது, சீயோன் நிமித்தமோ எருசலேம் நிமித்தமோ நான் மௌனமாய் இராமலும் அது நீதி பிரகாசத்தை போலவும் அது ரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்பட மட்டும் அமராமலும் இருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்கள் ஒரு காலத்தில் கைவிடப்பட்ட ஜனங்களாய் காணப்பட்டார்கள். இந்த ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் வாழ்க்கையில் பாவம் செய்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் அந்நிய தெய்வத்தை வணங்குகிறார்களோ, எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாய் மற்ற தெய்வங்களுக்கு பலியிடுகிறார்களோ, அப்பொழுதெல்லாம் தேவனுடைய வாழ்க்கையிலே சிறையிருப்பை கர்த்தர் கட்டளையிட்டார். அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் நம்முடைய வாழ்க்கையிலோ அந்நிய தெய்வங்களை நாடிக்கொண்டோ அல்லது உலகத்துக்குரிய காரியங்களுக்கு நேரம் கொடுத்து கொண்டோ ஆண்டவரை தேடாமல் வாழ்கிற போது நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான சிறையிருப்புகள் வரும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் கர்த்தரை தேடுகிற போது, மனம் திரும்புகிற போது ஆண்டவர் சொல்லுகிற வேத பகுதியை பார்க்கிறோம். சீயோனை நிமித்தமோ எருசலேம் நிமித்தமோ இனி நான் எப்படி இருக்க மாட்டேன், மௌனமா இராமலோ அதன் நீதி பிரகாசத்தை போலவோ அதன் ரட்சிப்பை எரிகிற தீவட்டியை போல வெளிப்பட மட்டும் அமராமல் இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் ஒன்றை சொல்லிவிட்டால், கர்த்தர் ஒன்றை செய்கிறேன் சொல்லி வாக்கு கொடுத்துட்டார்னா அதை செய்கிற வரைக்கும் அமராமல் இருப்பாராம். அல்லேலூயா. அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. இன்னைக்கு அநேக மனுஷனுடைய வாழ்க்கையிலே வாக்குத்தத்தங்களையும் அல்லது வாக்குகளையும் கொடுத்து நான் செய்கிறேன் என்று சொல்லி செய்யாமல் போன எத்தனையோ ஜனங்கள் உண்டு. ஆனால் இந்த வேத பகுதியில் ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் மீண்டுமாக பிரகாசிக்கும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நிலையான ரட்சிப்பை கொடுக்கும்படியாய், அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற ஜனங்களாய் மாறுகிற வரைக்கும், பிரசாதி ஜனங்களுக்கு முன்னே அவள் எழுந்து ஜொலிக்கிற வரைக்கும் நான் அமராமல் நான் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. இந்த காணொளியில் ஆண்டவர் தான் நமக்கு சொல்லுகிறார், நம்முடைய வாழ்க்கை நாம் கர்த்தருக்குள்ளே இருக்கும் போது, கர்த்தருக்குள்ளே நிலைத்திருக்கிற போது, கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்ளுகிற போது, கர்த்தரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையை தேடுகிற போது, எனக்கு செய்து முடிக்கிற வரைக்கும் என் ஆண்டவர் அமைதியா இருக்க மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்னு சொன்னா பார்க்கிற போது 2ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே பார்க்கிற ஜாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் மகிமையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லு புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. ஆண்டவர் இங்கே சொல்லுகிற இந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். ஜாதிகள் என்று சொல்லும்போது ஜனங்கள் உன் நீதியும் சகல தேசத்தினுடைய ராஜாக்கள், இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றி இருக்கிற சகல தேசத்தினுடைய ராஜாக்களும் ஒரு மகிமையும் காண்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் சிறைப்பட்டு போன இந்த ஜனங்கள், இன்றைக்குள்ளும் இருக்கிற ஜனங்கள், இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் வருகிற போது மீண்டும் சிறையிருப்புக்குரிய சாயல் இல்லாமல், அடிமை தனத்துக்குரிய அந்த சாயல் இல்லாமல் இருக்கும்படியாய் ஆண்டவர் ஜனங்களை பார்த்து சொல்கிறதை பார்க்கிறோம். சாதிகள் உன் நீதியும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள், கர்த்தருடைய வாய் சொல்லு புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பதாக, சகல ராஜாக்களுக்கு முன்பதாக நீதியும் மகிமையும் காண செய்கிற தேவன். அல்லேலூயா. எந்த இடத்துல நாம் அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நாம் விழுந்து போனோமோ, எந்த இடத்துல நாம் ஒருவேளை கூடி குறுகி நின்றோமோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் எழுப்பி நின்றார்களோ, யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் பேசினார்களோ, கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறதான இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம்.
அந்த ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை யாரெல்லாம் அவமானப்படுத்தி வெளிஸ்தலத்திலோ குடும்ப காரியங்களிலோ நீ வாழ்கிற பகுதியிலோ யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழுப்பி நின்றார்களோ அவர்களுக்கு முன்னே கர்த்தர் உன்னை நீதியாகவோ மகிமையாக வைக்கிற தேவன். அல்லேலூயா. கர்த்தர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்ல. அனுசுரரை பார்க்கும்போது உன்னை மகிமையாய் வைக்கிற தேவன். அவர் மகிமை நிறைந்து இருக்கிற தேவன். அவர் மகிமையை தரித்திருக்கிற தேவன். மகிமையினால் அவருடைய மகிமையினாலே பூமி உருகி கொண்டிருக்கிறது. மலைகள் சமுத்திரங்கள் உருதென்று வேந்திர வாசிக்கிறார். அப்பேற்பட்ட மகிமையை ஆனவர் தம்முடைய ஜனங்களுக்கு தேவன் சொல்கிற காரியம் என்ன? அந்த மகிமைக்குரிய நன்மைகளை மற்றவர்கள் காணும்படியாய். அல்லேலூயா. உனக்குரிய அந்த மகிமையின் ஆசீர்வாதத்தை உன்னை சூழ்ந்து இருக்கிற சாதியான ஜனங்கள் பார்க்கபடியாய் கர்த்தர் செய்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி மகிமையான காரியங்களில் நீதியான காரியங்களை செய்கிறது மாத்திரம் ஆண்டவரின் நோக்கம் அல்ல. உன்னை அழைக்கிற தேவன் இதற்கு முன்பதாக உனக்கு கொடுக்கப்பட்ட பெயர் அடிமையா இருக்கலாம், சிறுமையானவன் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது தள்ளப்பட்டவன் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது சேர்த்துக் கொள்ளப்படாத கீழ்ப்படியாத ஜனங்கள் என்று சொல்லி இருக்கலாம், அல்லது வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று சொல்லி இருக்கலாம். ஆனா இப்போ சொல்றாரு, நான் உனக்கு என்னத்தை கொடுக்க போகிறேன்? புதிய நாமத்தை உனக்கு தரிக்க போகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற தேவன். தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்ன? நான் இருக்கிற நாமத்தை அல்ல, இருக்கிற பெயரை அல்ல, இதுவரைக்கும் ஒருவரும் சொல்லி அழைக்கப்படாது இருக்கிற, இனி ஒருவனை சொல்லி அழைக்கப்படாது இருக்கிறதான புதிய நாமத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு புதிய நாமத்துக்குரிய நன்மைகளை தேவன் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசு 56:5 பார்க்கும்போது, இயேசு 56ஆம் அதிகாரத்திலே 5ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், அவர்களுக்கு என் ஆலயத்திலோ இடத்தையோ நித்திய பார்க்கிலோ உத்தம இடத்தையும் கீர்த்தியும் கொடுப்பேன். அவர்களுக்கு என்னத்தை தேவன் கொடுக்கிறாராம்? அழியாதிருக்கிற நித்திய நாமத்தை நான் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குறுதியை குறித்து பார்க்கிறோம். தேவ சபையே, இந்த இடத்திலே ஆண்டவர் அநேக காரியங்களை சிறையிருப்புக்குள்ளிருந்து மீட்டு வருகிற இந்த ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறதான அநேக ஆசீர்வாதங்களை குறித்து பார்க்கிறோம். நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரனுக்கும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிறோம், உத்தம இடத்தையும் நீதியை பார்க்கிறோம், நீதி கீர்த்தியையும் கொடுப்பேன். என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு தருப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த வேதத்தை சொல்கிறது, ஆண்டவருக்காக ஆண்டவர் அழைத்துக் கொண்டு வருகிற ஜனங்களுக்கு ஆலயத்திற்குள்ளும் சரி, இருக்கிறதான பட்டணத்திற்குள்ளும் சரி, இருக்கிறதான குமாரத்திகளுக்குரியதான நிலைகளை பார்க்கும் போது தேவன் ஒரு புதிய ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாய் தேவன் நித்திய கீர்த்தியை, நித்திய நாமத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நித்திய நாமத்தை தேவன் நமக்கு கொடுப்பார் என்று சொன்னால் அந்த நித்திய நாமத்தை ஒருவனும் எடுத்து போட முடியாது. அல்லேலூயா. இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில் வாழ்கிற எல்லா மனிதனுக்கும் ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாமம் இதுவரைக்கும், இந்த பெயர் எதுவரைக்கும் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான். அதுக்கு பிறகு ஒரு 5 வருஷம் கழிச்சு கேட்டனா அந்த பேர் என்ன செய்யும்? நமக்குள்ளவே மறைந்து போகிறது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், மறைந்து போகாதிருக்கிற நித்தியமான ஒரு நாமத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காது உள்ளவன் கேட்க கடவுள், ஜெயம் கொள்கிறவனுக்கு நிறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு செம்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை குறிக்கிறவனை அன்றி வேறொருவரும் அறியப்படாதமான புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்குரைக்கிறார். அல்லேலூயா. தேவன் ஒரு புதிய பெயரை, ஒரு புதிய நாமத்தை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். வேதம் அழகாய் சொல்லுகிறது, ஒருவனும் அதை படிக்க
இருக்கிறதானே அதை குறிக்கிறவன் அன்றி வேறு ஒருவருக்கும் தெரியாது இருக்கிறதான ஒரு நாமமானது எங்க கொடுக்கப்பட போகிறாங்க? பரலோகத்துல அவர் கொடுக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது இந்த புதிய நாமத்தை தரித்துக் கொள்ளும்படியாக தான் நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த காலங்களில் யாருக்கு அந்த புதிய நாமம் கொடுக்கப்படுகிறது? யார் ஜெயம் கொள்ளுகிறார்களோ, யாருடைய வாழ்க்கையில உலகத்துடைய போராட்டங்களே பிரச்சனைகளே அவர்கள் பின்மாற்றம் அடையாமல் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுகிறார்களோ, யாரெல்லாம் கர்த்தருக்காக எழுப்பி நிற்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் புதிய நாமத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய பெயர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே புதிய நாமத்தோடு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. வேதம் சொல்ல உலகத்துக்குரிய பெயர்கள் அல்ல. வேதம் அழகாக சொல்கிறது அங்கே தேவன் நமக்கு ஒரு புதிய நாமத்தை, புதிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த புதிய அந்த நாமத்தை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அந்த நித்திய நாமத்தை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ராஜாக்கள் மற்றவர்களுக்கு முன்னே நாம் மகிமைப்படும்படியான ஒரு நாமத்தை தரித்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், நான் சகலவற்றிலும் ஜெயம் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஜெயம் கொள்ளாதிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, வெற்றி பெறாதிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, அப்படி வாழ்க்கையில புதிய நாமத்தை தரித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய பக்கமாய் திரும்பாத இருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புதிய நாமத்தை தரித்துக் கொள்ள முடியாது. கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளாத ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில புதிய நாமத்தை தரித்துக் கொள்ள முடியாது. எந்த ஒரு மனுஷன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறானோ அவனுக்கு புதிய நாமம் தரிக்கப்படாது. வேதம் சொல்லுகிறது, நாம் கர்த்தரை தரித்துக் கொள்ளுகிற போது, கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்கிற போது, கிறிஸ்துவுக்குள்ளே மறுபிறப்பு அடைகிற போது, கிறிஸ்துவுக்காக நம்மை அர்ப்பணிக்கிற போது கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? புதிய நாமத்தினால் அழைக்கப்படுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. ஆண்டவர் என்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன், தாயின் வயிற்றில் உருவாகுவதற்கு முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிற ஆண்டவர், இந்த காலவழி இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். புதிய நாமத்தினால் நான் உங்களை அழைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுவதை பார்க்கிறோம். மூன்றாவதை பார்க்கும்போது, இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமோ உன் தேவனுடைய கரத்தில் எப்படி இருப்பாயா? ராட்ச முடியமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறதானே இந்த வார்த்தை குறித்து பார்க்கிறோம். இந்த சிறையிருப்புக்குள் இருந்து மீண்டு வருகிற ஜனங்கள், கர்த்தருடைய கையில் இருந்து விழுந்து போன ஒரு ஜனங்கள், கர்த்தருடைய கையை விட்டு விலகி போன ஒரு ஜனங்கள், இப்போ ஆண்டவர் ஜனங்கள் அடிமைத்தனத்திலிருந்து சிறையிருப்பது மீண்டுமாக பாவம் தேனும் ஓடுகிறதானே அந்த தேசத்திற்குள்ளே ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கிற போது, இப்போ ஆண்டவர் சொன்ன காரியத்தை பார்க்கிறோம். ஒரு புதிய நாமத்தை நான் உனக்கு தரிப்பேன். இரண்டாவதாக, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடமோ உன் தேவனுடைய கரத்தில் ராட்ச முடியமாயிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தருடைய கையில் இருக்கிறதானே அலங்காரமான கிரீடமாய் இருக்கும்படியாக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் அநேக கிரீடங்களை தரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அமைச்சர் என்கிற கிரீடம் இருக்கலாம், பிரதமர் என்கிறதான கிரீடம் இருக்கலாம், முதலமைச்சர் என்கிற கிரீடம் இருக்கலாம், அல்லது அரசாங்கத்தினுடைய உயர்ந்த பதவி என்கிறதான கிரீடங்களை தரித்துக் கொண்டிருக்கலாம். இந்த எல்லாவற்றுக்கும் மேலா இருக்கிற ஒரு கிரீடம் என்ன? நான் கர்த்தருடைய கையில் இருக்கிற கிரீடமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் கர்த்தருடைய கையில் இருக்கிற அந்த கிரீடத்துக்குரிய நிலையிலே கர்த்தருடைய கரங்களில் இருக்கிற ஜனமாய் நாம் இருக்கிற போது ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறீங்க, நீ கர்த்தருடைய கையில் இருக்கிற கிரீடம். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கையில் இருக்கிற கிரீடமானது எப்பேற்பட்டதா இருக்குமா? இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ராஜாவும் தரித்துக் கொள்ள முடியாது வெளியேற பெற்ற கிரீடம். அல்லேலூயா. அதான் வேதம் இந்த நாளிலே நம்ம கற்றுக் கொடுக்கிறது. எங்க சொல்லப்பட்ட வார்த்தை பார்க்க, கர்த்தருடைய கையில் இருக்கிற கிரீடம். கிரீடம் யாருக்கு தரிப்பிப்பார்கள்? ராஜாக்களுக்கு தரிப்பிப்பார்கள். யார் இந்த உலகத்தை ஆளும்படியாய் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தரிப்பிக்கப்படுகிற ஒரு காரியம். அப்படியானால் நீங்களும் நானும் ஆண்டுடைய பார்வை எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? உலகத்தை ஆளும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற, நமக்காய் வைக்கப்பட்டிருக்கிறதான கிரீடம் ஒன்று என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிற அநேக கிரீடங்களுக்கு நீதியின் கிரீடம் இருக்கிறது, வாடாத கிரீடம் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, எனக்காக கர்த்தர் என்ன கிரீடத்தை வைத்திருக்கிறாரா? நீதிய கிரீடத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஜீவ கிரீடம், மரணம் அறிந்த உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். அங்கே பேதுரு சொல்கிறார், வாடாத கிரீடத்தை கர்த்தர் எனக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா.
அல்லேலூயா. இந்த காணொளியிலே நீங்களும் நானும் யாருடைய கையில் கிரீடமா இருக்க வேண்டுமா? கர்த்தருடைய கையில் இருக்கிறதாலே கிரீடமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் எந்த ஒரு மனிதனை உயர்த்துகிறாரோ, எந்த ஒரு மனிதனை மேன்மைப்படுத்த விரும்புகிறாரோ, எந்த ஒரு மனிதனை விதமான ஸ்தானத்தில் வைக்க விரும்புகிறாரோ, அந்த மனிதன் கர்த்தருடைய கையில் இருக்கிற ஒப்பற்ற கிரீடத்திற்கு அடையாளமாய் இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மனிதனும் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை மாத்திரம் நம்பி இருக்கிற, கர்த்தரை மாத்திரம் ஜீவிக்கிறதாலே ஜனங்களுக்கு தெய்வம் கொடுக்கிறதாலே மகிமை ஆசீர்வாதமாய் இருக்குது என்று சொல்லி பார்க்கிறோம். ராட்ச முடியாய் இருக்கபடியானே அதிகாரத்தை, ஆளுத்துவத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய கையில் இருக்கிறதான பொறுக்கிடம் மாத்திரமில்லை, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பார்க்கிறோம். நீ கர்த்தருடைய கையில் பொறுக்கிடமோ ஒரு கரத்திலே ராட்ச முடியமாய் இருக்கிறார். ஆளுகையை குறிக்கிறதான ஒரு காரியம். தாவீது ஆடுகளுக்கு பின்னே கடந்து போனாலும், ஆடுகளுக்குள்ளே அவன் வாசம் பண்ணினாலும், வனாந்திரத்தில் தங்கியிருந்தாலும் கூட நாட்களை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனுக்கு பொறுக்கிடத்தையும் ஆளும்படியான ராஜ்யத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. அவன் கர்த்தருடைய கையில் இருந்தால், கர்த்தரை தேடுகிறவனாய் இருந்தால், கர்த்தரை ஆராதிக்கிறவனாய் இருந்தபடியினாலே கர்த்தர் அவனுக்கு பொறுக்கிடத்தையும் ராஜ்யத்தையும் கொடுத்தார். அல்லேலூயா. இது தேவனுடைய ஆளுகைக்குரியதான காரியமாக இருக்கிறது. தேவனை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. பாடுறது இல்லையா? அதிகாரம் கையில். அப்ப அதிகாரம் கையில் இருக்கிறோம், அவனை கரத்திலே ராட்சபடியா இருக்க வேண்டும். ஒருவேளை உலகத்துக்குரிய ஆளுகை மாத்திரம் அல்ல, கர்த்தர் பரலோகத்துக்குரிய ஆளுகை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறார். மூன்றாவதாய் பார்க்கப்படும் போது ஆண்டவர் ஜனங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இனி நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும், உன் தேசம் இனி பாழ தேசம் எனப்படாமலும், நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலாம் என்றும் சொல்லப்படுவது. கர்த்தர் உன் மேல் பிரியமாய் இருக்கிறார், உன் தேசம் வாழ்க்கப்படும். ஆண்டவர் 2 பெயர்களை சொல்லி நிலத்தில் அடைக்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். ஒன்று, புதிய நாமத்தை தரிக்கிற தேவன். 2வது, கர்த்தருடைய கையில் அலங்காரமாய் இருக்கபடி வைக்கிற தேவன். 3வது, சொல்கிறதான காரியத்தை பார்க்கிறோம். இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், இனி உன் தேசம் பாழான தேசம் என்னப்படாமலும், நீ எப்சிபா என்று உன் தேசம் பியூலா என்று சொல்லப்படும் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஜனங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தரித்து ஆண்டவர் அழைக்கிறதை குறித்து பார்க்கிறோம். இதுவரைக்கும் சொல்லப்படாது இருக்கிறதான ஒரு பெயரை ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். இனி நீ கைவிடப்பட்டவள் என்னப்படாமலும், உன் தேசம் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாது இருக்கும்படியாய். அல்லேலூயா. அப்ப கைவிடப்பட்ட போதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். இதே நாட்களை பார்க்கும்போது இந்த ஜனங்கள் மீதியார் நிமித்தமாக கைவிடப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அவர்கள் கைவிடப்பட்டதினாலே அவர்கள் 7 ஆண்டு காலங்கள் மீதியான தேசத்திலே அடிமையாக இருந்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னை கைவிட்டது உண்மைதான் இல்லை, ஆனால் சொன்னார், இப்பொழுது உன்னை கைவிட்டு உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை குறித்து பார்க்கிறோம். அதான் ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். இனி நீ கைவிடப்பட்டவன் என்னப்படாமலும், இனி உன் தேசம் பாழான தேசம் எனப்படாமலும். அப்ப ஜனங்கள் வாசம் பண்ணாது இருக்கிற ஒரு தேசம் எப்பேற்பட்ட தேசமா இருக்கிறது என்று சொன்னால் வனாந்திரத்திற்கு அடையாளமா இருக்கிற தேசம். அல்லேலூயா. அப்ப பாழான தேசம் அப்படின்னு சொன்னா அது மனிதன் வாழ்வதற்கு ஏற்றதான ஒரு தேசம் அல்ல, அது சீர்குலைக்கப்பட்ட ஒரு தேசமாக அது காணப்படும் என்று அறிந்திருக்கிறோம். மனதானு இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாதபடிக்கு ஒரு தேசம் எப்படிப்பட்டதா இருக்கும் என்று சொன்னால் எப்சிபா என்றும் பியூலா என்றும் என்று அழைக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லை குறித்து பார்க்கிறோம். பியூலா என்பதனுடைய எப்சிபா என்பதனுடைய அடையாளத்தை குறித்து பார்க்கும்போது வேதம் சொல்லி கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார் என்று வாசிக்கிறோம். பியூலா என்று சொன்னால் வாழ்க்கைப்படுகிற அனுபவம். அல்லேலூயா. கர்த்தர் பிரியமாய் இருக்கிற ஒரு தேசம். அல்லேலூயா. கர்த்தர் தேசத்தின் மேலே கண்களை வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேலே கண்களை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் இனி பாழான தேசம் என்று சொல்லப்படாமல், இனி வாதை நிறைந்திருக்கிற தேசம் என்று சொல்லப்படாமல் எப்சிபா என்று சொன்னால் தேவன் பிரியமாய் இருக்கிற ஒரு காரியம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரிய
பிரியமானவர்களே, இந்த வேத பகுதியில் அநேக இடத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை தானியேலை குறித்து பார்க்கும்போது ஆண்டவர் திட்டமாய் சொல்வதை பார்க்கிறோம். பிரியமானவனே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கியுடன் என்ன வந்தது? கட்டளை வந்தது என்று வாசிக்கிறோம். அவன் யாருக்கு பிரியமாய் இருந்தான்? கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் எப்சிபா என்று அழைக்கப்பட வேண்டும். எப்சிபா என்று சொன்னால் என்ன அர்த்தம்? பிரியமாய் இருக்கிறேன். யாருக்கு பிரியமாய் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் மனுஷனுக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம், உலகத்துக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம், அல்லது குடும்பத்திற்கு பிரியமா இருக்க நாடுகிறோம், நம்ம நேசிக்கிறவர்களுக்கு பிரியமா இருக்க நாடுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமா இருப்பதே நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் தேவன் நம்மை பிரியமா இருக்கிறார். வேதம் சொல்வதை பார்க்கிற பியூலா என்று சொன்னால் கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட ஒரு அனுபவம். அல்லேலூயா. கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? பரிசுத்த கன்னியா இருக்கிறாள் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எரேமியா புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா உன் இளவயதின் பக்தியையும் நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த எரேமியாவின் புத்தகத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பேசுகிறதான வார்த்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறதான இந்த வேத பகுதியை பார்க்கும்போது அந்த ஜனங்களுடைய நிலைகளை குறித்து வாசிக்கிறேன். போய் எருசலேமின் செவியில் கேட்கும்படி குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், விதைக்கப்படாத தேசமாகிய வனாந்திரத்திலே நீ என்னை பின்பற்றி வந்த உன் இளவயதின் பக்தியும் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு நேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. விதைக்கப்படாதிருக்கிற வனாந்திரத்தினுடைய வழிகள். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது 40 ஆண்டு காலங்கள் வனாந்திரத்தின் வழியாக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அது ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறேன். வனாந்திரத்தை பின்பற்றி வந்து உன் இளவயதினுடைய பக்தியும் நீ எனக்கு வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த நேசத்தையும் நினைத்திருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் யாருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனங்கள்? கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு சொந்தமாய் இருக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு கர்த்தரை பார்த்து சொல்கிற காரியம் என்ன? ஒன்று, நாம் அவர்கள் பயபக்தியாய் இருக்கும்படியால், இரண்டாவது அவருக்கு மாத்திரம் வாழ்க்கைப்பட்டு ஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். பழாக்கப்பட்ட வனாந்திரம் போல இந்த ஜனங்களை அழைத்துக் கொள்வார்ந்த தேவன் எப்சிபா என்றும் பியூனா என்றும் நான் உன்னை அழைப்பேன் என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். உன்மேல் பிரியமாயிருக்க என்று கர்த்தர் வாக்குரைக்கிறார். இரண்டாவது சொல்கிறது, நீ கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனம். அல்லேலூயா. ஞானஸ்தானத்தோடு கூட கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ணுகிறோம். இனி அவர்தான் நமக்கு ரட்சகர், அவர்தான் நமக்கு மீட்பர், அவர்தான் என்னுடைய வாழ்க்கை எல்லாம் என்று தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுவதை பார்க்கிறோம். தேவ சபை ஆவிக்குரிய வாழ்க்கையில வேதத்தில் கிறிஸ்துவாய் இருக்கிற மணவாளனுக்கு நியமிக்கப்பட்ட மணவாட்டியை கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மணவாட்டி இருக்கிற சபை தேவனுக்கு உண்மையோடு கூட, உத்தமத்தோடு கூட, தேவ பக்தியோடு கூட, பரிசுத்த சிந்தையோடு கூட, பரிசுத்த ஆவி வல்லமையோடு கூட கர்த்தரை மாத்திரம் நேசிக்கிற ஜனமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில தேவன் நேசிக்கிற ஜனங்கள் தான், தேவனை தேடுகிற ஒரு ஜனங்கள் தான், தேவனை ஆராதிக்கிற ஒரு ஜனங்கள் தான். நாட்களிலே அவர்கள் சோரமாய் போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல இந்த ஜனங்களை நான் எத்தனையோ முறை நான் கூட்டி சேர்த்தேன், இவர்களுடைய சொல்லை கேளாமல் போனார்கள். தேவன் பிரியமா இருக்கிறார், தேவனுடைய மேல் பிரியமா இருக்கிறார், தேவனுக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனம் என்று கர்த்தர் உன்னை அழைக்கிறார். ஆனால் கர்த்தருடைய ஜனங்களோ தேவனுக்கு பிரியமில்லாமல் போய்விடுகிறார்கள். கர்த்தருடைய ஜனங்களோ கர்த்தருக்கு வாழ்க்கை பண்ணப்பட்ட உடன்படிக்கை மீறி நடக்கிற ஜனங்களாய் மாறி போகிறார்கள். எனக்கு எப்படி உலக பிரகாரமாய் ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வாழ்க்கைப்பட்டு ஒருவருக்கு ஒத்தாசையாக உண்மையாய் வாழுங்கள் சொல்லி இந்த உலகத்தின் சட்டம் சொல்லுகிறதோ, அதே போல நீங்கள் நானும் கடைசி வரைக்கும் கர்த்தருக்காய் வாழ்க்கைப்பட்ட மனவாட்டியா இருக்கிறதா கர்த்தருக்காய் மாத்திரம் தான் வாழ வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
தேவன் விரும்புகிற காரியம் அதுதான். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனங்கள். ஆபிரகாம் நாட்டில் ஜனங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டார். பாலும் தேனும் ஒழுங்கு தேசத்தை வாக்கு கொடுப்பேன்னு சொன்ன தேவன். இந்த ஜனங்கள் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமா இருக்கிற இந்த ஜனங்கள் ஆண்டவரை பின்பற்றி வந்திருக்கிற ஜனங்கள் தான். எப்பொழுது வனாந்தரத்துல வந்தாங்களோ அன்னைக்கு கர்த்தரை விட்டு விலகி போக ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடாமல் போன ஜனங்கள், கர்த்தர் அடித்தாலும் கூட, கர்த்தர் அவர்களுக்கு நினைப்பூட்டினாலும் கூட கொஞ்ச காலம் மீண்டுமாய் கடந்து வருகிற ஜனங்கள், மீண்டுமாய் அவர்கள் சோழமார்க்கமாய் போகிற ஜனங்கள். ஓசியாவின் புத்தகத்தில் இருக்கிற அதிகாரங்களை நீங்கள் படித்து பாருங்கள். ஓசியாவுக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கொடுக்கிறார். நீ போய் ஒரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி கொண்டு வா என்று சொல்லுகிறார். விவாகம் பண்ணி கொண்டு மீண்டுமாய் வருகிறதை குறித்து பார்க்கிறார். அவர்கள் வருகிற போது அவளுக்காக பிள்ளையை பெறுகிறார். 2 பிள்ளைகளை பெற்ற பின்பு மீண்டுமாய் தன் பழைய வாழ்க்கை கொள்ள கடந்து போகிறார். அல்லேலூயா. மீண்டும் அவர் சொல்றாரு, இன்னொரு ஸ்திரீயை விவாகம் பண்ணி என்று சொல்லுகிறார். இன்னொரு ஸ்திரீ விவாகம் பெறுகிறார். அங்கே பிள்ளை பிறக்கிறது. பிள்ளை பிறந்தவள் ஓசியாவோடு அவள் வாழாமல் விட்டு அவள் பாவ வாழ்க்கைக்குள்ளே, அசுத்தமான வாழ்க்கைக்குள்ளே, பேசுகிறதுக்குரியதான வாழ்க்கைக்குள்ளே அவள் கடந்து போகிறாள். அப்பொழுது ஆண்டவர் இந்த ஓசியா தீர்க்கதரிசி குறித்து ஆண்டவர் பேசுகிற காரியம் என்ன? இவர்கள் எனக்கு பிரியமான ஜனங்கள், எனக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனங்கள் தான், நான் நேசிக்கிற ஜனங்கள் தான். எப்படி இந்த ஸ்திரீயானவள் உன்னை விட்டு விலகி ஓடி போனாலோ அதே போல இஸ்ரவேல் ஜனங்கள் என்னை விட்டு விலகி போகிறார்கள். அல்லேலூயா. ஓசியா முழுசும் நீங்க படித்து பாருங்க. படிக்கிறது கடினமாக இருக்கும். எனக்கு சொன்னால் போவோம், ஒரு ஸ்திரீ வாகனம் கொண்டு வருவான், 2 பிள்ளைகள் பிறக்கும், பேர் வைப்பான். மீண்டும் அந்த ஸ்திரீயான என்ன செய்வான்? வேசித்தனம் செய்யப்படிய விலைக்கு ஓடி போய் விடுவான். வேறொரு ஸ்திரீயை வாகம் பண்ணுகிறான், பிள்ளை பிறக்கிறது, மீண்டும் அவர் கடந்து போகிறார். ஆண்டவர் சொல்றார், இந்த ஜனங்கள் இவனமாய் இருக்கிறார்கள். நான் நேசித்தும் எனக்கு பிரியமான எப்சிமா என்றும் பியூலா என்றும் நான் நேசிக்கிற எனக்கு வாழ்க்கைப்பட்டு ஜனங்களாய் இருக்க வேண்டிய ஜனங்கள் இப்பொழுது இவர் என்ன செய்கிறார்கள்? என்னை விட்டு விலகி போகிறவர்களாக இருக்கிறார்கள். தேவ சபையே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சிறையிருப்பு இருக்கிறதானே இந்த உலகத்துடைய நிலைகளிலே பாழாக்கப்பட்ட நிலைகளுக்குள்ளே ஆபத்தின் மத்தியில் வாழ்ந்தாலும் கூட கர்த்தருடைய அனுக்கிரகத்தை நாம் கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், இந்த காலவெளியிலே நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. நாம் யாருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டுமா? கர்த்தருக்கு மாத்திரம் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் பிரியமாய் வாழ்த்த அவசியம்தான். அநேகருடைய வாழ்க்கையில மனுஷனுக்கு பிரியமாய் வாழ்ந்து கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் போய் விடுகிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். இந்த காலங்களிலே தேவனுடைய நேசிக்கிற தேவன், உலகத்துடைய நேசங்கள், உலகத்துடைய அன்பை நாடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ, கர்த்தருடைய நேசத்தை பார்க்கிறோம், என் ஃப்ரெண்டுடைய அன்பு பெருசு நினைக்கிறாயோ, இந்த உலகத்து நேசத்தை பார்க்கிறோம், என் மனைவியுடைய அன்பு பெரிதென்று நினைக்கிறாயோ, வேதம் அழகாக சொல்கிறது, எல்லாருடைய அன்பை பார்க்கிறோம், உன்னை நேசிக்க உண்மையில் பிரியமாய் இருக்கிற ஜீவனுள்ள தேவன் ஒருவர் மாத்திரமே இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்துடைய அன்பு ஒரு காலத்திலே தனிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. கடைசி நாட்களே நம்மை நேசிக்க கூடாத காலங்கள், நம்மை பிரியமாய் இருக்கக்கூடாத நாட்கள் கடந்து வரும். ஆனால் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் எந்த நிலையில் இருந்தாலும், நாம் விழுந்து போனாலும், நாம் தூரம் போனாலும், நாம் கைவிடப்பட்டு போனாலும், நாம் அடிமையாய் போனாலும், நாம் சிறையிருப்புக்குள் போனாலும், நாம் பாவத்தில் விழுந்து போனாலும் திரும்பவும் நேசிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. புதிய நாமத்தால் அழைக்கிற தேவன், நமக்கு ஒரு புதிய நாமத்தை தருகிற தேவன், அலங்காரமான கிரீடமும் கர்த்தருடைய கரத்தில் ராஜ்யம் மூலியமாய் இருக்க செய்கிற தேவன். கர்த்தர் சொல்கிறார், பாழாக்கப்பட்டு போன ஒரு தேசம், ஒன்றும் இல்லாமல் ஆசீர்வாதம் இல்லாமல் போன ஒரு தேசம், இனி பாழாக்கப்பட்ட தேசம் என்று சொல்லப்படாமல் நீ எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுவாய். அல்லேலூயா. கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனமாய், கர்த்தரோடு கூட வாழுகிற ஜனமாய், கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஜனமாய், கர்த்தருக்கென்று இருக்கிறதான சொந்த ஜனமாய் இருக்கபடியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலவெளியிலே நாம் கர்த்தருக்கு வாழ்க்கைப்பட்ட ஜனமாய் இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்வதை குறித்து பார்க்கிறோம். அடுத்ததாய் பார்க்கிற போது 5ஆம் வசனத்திலே, வாலிபன் கண்ணியை வாகம் பண்ணுவதை போல உன் மக்கள் உன்னை வாகம் பண்ணுவார்கள், மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியா இருப்பார். அல்லேலூயா. சிறையிருப்புக்குள் இருந்து மீண்டு நீங்கள்
கர்த்தருடைய பக்கமா திரும்பி வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பார்க்கிறோம். மணவாளன் மணவாட்டின் மேல் மகிழ்ச்சியா இருப்பது போல ஆவிக்குரிய மணவாளனா இருக்கிற கர்த்தர் மணவாட்டியா இருக்கிற சபையா இருக்கிற நம்மே மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஒரு திருமணத்துக்கு நியமிக்கப்பட்டு ஒரு கணவன் மனைவி அல்லது மணவாட்டிக்குள்ளே அந்த திருமணத்தை குறித்து அது இணைக்கப்பட போற காரியத்தை குறித்து எப்படி ஒரு மகிழ்ச்சியா இருக்கிறதோ அவ்வண்ணமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்கள் மேல் எப்படி இருக்கிறேன்? மகிழ்ச்சியா இருக்கிறேன். அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா சபை விசுவாசி மணவாட்டி எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இல்ல, அவரை பிரியப்படுத்துவதாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவரை பிரியப்படுத்தாவிட்டால் அவர் நம்ம என்னவா இருக்க முடியாது? மகிழ்ச்சியா இருக்க முடியாது. ஒரு திருமண வாழ்க்கை கசப்புக்கும் வெறுப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் ஒரே ஒரு காரியம், இருவரும் பிரியமா இருந்தார் என்று சொன்னால் அங்க என்ன இருக்கும்? மகிழ்ச்சி இருக்கும். இல்லை ஒருத்தர் மாத்திரம் ஒருத்தர் நேசிக்கிறான்னு சொன்னாங்க என்ன இருக்கும்? விருப்பம் இருக்கும். அதான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மணவாளன் எப்படி ஒரு மணவாட்டியை நேசிக்கிறானோ, எப்படி அவைகளுக்காக ஆயத்தமாக காத்திருக்கிறானோ, அது போல சபையா இருக்கிற இஸ்ரவேல் ஜனமாய் இருக்கிற தெரிந்து கொண்ட ஜனமாய் இருக்கிற உங்கள் மேல் நான் மகிழ்ச்சியாய் இருக்கிறேன். கர்த்தர் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு என்னை நான் அவரை மகிமைப்படுத்தும்படியா அவர் மகிழ்ச்சியா இருக்கும்படியாய் என் வாழ்க்கையை என்ன செய்யணும்? மாற்றிக்கொள்கிறது அவசியமா இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாத வேதம் சொல்கிறது. அப்போ நாம் துக்கப்படுத்துகிற போது ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வருகிற போது, தேவனை விட்டு நாம் விலகி போகிற போது, அல்லது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு நாம் தூரமாய் போகிற போது நான் யாருக்குள் மகிழ்ச்சி படுத்த முடியாது? கர்த்தரை மகிழ்ச்சியா வச்சிருக்க முடியாது. அப்ப கர்த்தர் மகிழ்ச்சியா இல்லை அப்படின்னு சொன்னா கர்த்தரை ஆசீர்வதிப்பாரா? சொல்லுங்களேன். ஆசீர்வதிப்பாரா? ஆசீர்வதிக்க முடியாது. அப்ப ஆசீர்வதிக்கல அப்படின்னு சொன்னா என் வாழ்க்கை, என் தேசம், என் குடும்ப வாழ்க்கை பாழாக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு ஒப்பான தேசமாய் மாறி போகும். அல்லேலூயா. அப்ப கர்த்தரின் மேல் மகிழ்ச்சியா இருப்பார் என்றால் நான் கர்த்தருக்கு ஏற்ற மனவாட்டியா நான் மாறுவேன் என்று சொன்னால், கர்த்தர் நேசிக்கிற சபையா என்னுடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், அவர் என்னை நேசிக்கிற போது என் மேல் மகிழ்ச்சியா இருக்கும் போது நான் கேட்பதை பார்க்கிறோம் என் வாழ்க்கையில் நிறைவாய் கொடுக்கிறவர். அல்லேலூயா. அப்படி நம்ம சந்தோஷமா இருக்கிறோம், போனஸ் கிடைச்சிருக்கு அல்லது மற்ற காரியத்தில் நமக்கு நிறைவு மகிழ்ச்சி இருக்கிறது. நம்ம பிள்ளைங்க எதிர்பார்க்காம அவனை கேட்டா கட்டாயம் வாங்கி கொடுக்க மாட்டோமா? சொல்லுங்களேன். வாங்கி கொடுக்க மாட்டோமா? நிச்சயமா வாங்கி கொடுப்போம். ஏன் இடத்துல வாங்கி கொடுக்க முடியாத மகிழ்ச்சிக்கு நிலையிலே என் பிள்ளைகள் நடந்து கொள்கிறார்கள். அதை வாங்கி கொடுக்க முடியாத ஆசீர்வாதம் என்னுடைய கையில் இருக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நாம் கர்த்தருடைய பார்வையில் அவரை மகிமைப்படுத்தும்படி மகிழ்ச்சியா இருக்கும்படியால் நாம் நடந்து கொள்கிற போது தேவன் உண்மையாகவே என்னை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நிறைவாக வாசித்து நாம் முடித்து விடுவோம். வாசிக்கலாம். 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது மகிமையுள்ள பேரின் மேலும் ஆணையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல நிறைவான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இனி உன் தானியத்தை உன் சத்துருக்கு ஆகாரமாக கொடு, உன் பிரியாசனாகி உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் இங்கே ஒரு வாக்கு கொடுக்கிறார், ஆணையிட்டு கொடுக்கிறார். தமது வலது கரத்தினாலே தமது புயத்தினாலே ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறதை குறித்து வேதம் சொல்கிறது. இனி உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாய் கொடே என்று வாசிக்கிறோம். உன் பிரயாசத்தினாகி உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் 2 காரியங்களை கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். உன் தானியமாகிய ஆகாரத்தை நான் சத்துருக்களுக்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. அப்படியானால் இந்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து நம் நியாயாதிபதி புத்தகத்திலே நீங்கள் வாசித்தால் தெரியும். அங்கே வேதம் சொல்வதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாரும் கூட கிதியோன் நாட்களை பார்க்கும் போது அவர்கள் விதை விதைக்கிறார்கள், அறுவடை பண்ணுவதற்காக ஆயத்தமாக இருக்கிறார்கள். அந்த அறுவடை செய்து முடிக்கிறதான வேலையை பார்க்கும் போது
அங்கே அமலேக்கியர்களோ கிழக்கத்திய புத்திரர்களோ இங்கே பார்க்கும்போது மீதியான வந்து என்ன செய்கிறார்களா, எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள். அல்லேலூயா. இவர்கள் விதை விதைத்து நாற்று நட்டு எல்லாவற்றையும் செய்து அதனுடைய பலனை இவர்கள் என்ன செய்ய முடியல, புசிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதுதான் ஆண்டவர் சொல்கிற இங்கே பார்க்கும்போது, இனி உன்னுடைய ஆகாரத்தை உன் சத்துருக்கு ஆகாரமான கூட உன் பிரயாசத்தில் பலமாய் இருக்கிறதானே உன் திராட்சை ரசத்தையும் கூட செய்ய மற்ற அந்நிய புத்திரர்கள் குடிப்பதற்கு கொடுப்பதில்லை. அல்லேலூயா. இன்றைய காலத்துல ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம். ஓடி ஓடி சம்பாதித்து விழித்திருந்து சம்பாதித்து கொரோனாவின் நாட்களில் கூட வீட்டெல்லாம் ஓடி ஓடி சம்பாதித்து நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்கள் யாருக்கு தான் கொடுக்கிறோம், உலகத்தினுடைய வட்டிக்கும் உலகத்துடைய மருத்துவத்திற்கும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எவ்வளவு சம்பாதிக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள், லட்சங்களை சம்பாதிக்கிற, ஆயிரங்களை சம்பாதிக்கிறார்கள். திரும்பி அவனுடைய வாழ்க்கையில பார்த்தாங்கன்னு சொன்னா ஒண்ணுமே இல்லை. அவன் சொன்னா நிறைய சம்பாதிக்கிறேன், ஆனா என்னுடைய கையிலே மிச்சம் என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் சம்பாதித்தாலும் கூட அந்த வருமானத்திலே தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் போகிற போது, தேவனுடைய நன்மையான காரியம் அங்கே இல்லாமல் போகிற போது எவ்வளவு சம்பாதிச்சாலும் கடத்திலே முடிந்து விடுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுடைய வாழ்க்கை மருத்துவ செலவுகள் ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான பணங்களை கொடுத்து மருந்துகளை வாங்கி என்ன பண்றாங்க, சாப்பிட்டு கொண்டு தான் இருக்கிறாங்க. சாப்பிடாம இருக்க முடியாது, டாக்டர் சொல்லிட்டாரு, சாப்பிட்டு தான் அவன் வரைக்கும் சாகர வரைக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இனி உன் தானியத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் அந்நிய புத்தகத்துக்கு நான் கொடுப்பதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் வாக்கு பண்ணுகிறதான தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 128 சங்கீதத்தில் பார்க்கும்போது 1 வசனம் சொல்லுகிறது, 1-2 பார்க்கும்போது உன் கையில் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு வாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் வாக்கியத்தின் நன்மையை கொடுக்கிற ஆண்டவர். நாம் உழைக்கிற அந்த உழைப்பு, நாம் பெறுகிற அந்த ஊதியம், நாம் பெறுகிற அந்த ஆசீர்வாதம் வீணாய் போவதற்காய் அல்ல, அது விரயமாய் போவதற்காய் அல்ல. வேதம் சொல்கிறது, அதனுடைய பலனை நாம் சாப்பிட்டு திருப்தி அடைமுறையெல்லாம் தேவன் கொடுக்கிறார். அல்லேலூயா. இந்த ஜனங்கள் உழைத்தார்கள், விதைத்தார்கள், அறுவடை பண்ணினார்கள். அது இல்லங்களில் போய் சேரவில்லை, அது சத்துருக்களுக்கும் அந்நிய புத்திரருக்கும் போய் சேர்ந்தது. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கலது கருத்தினாலும் அவருடைய பெயர்த்தினாலும் ஆண்டு சொல்கிறார், இனி உன்னுடைய ஆகாரத்தையும் உன் திராட்சை ரசத்தையும் உன் சத்துருக்களோ உன்னுடைய அந்நிய புத்திரர்களோ புசிப்பதில்லை, அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். தேவ சபை இந்த காலவெளியிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை குறித்து நான் பார்க்க, ஒன்று, புது நாமத்தால் அழைக்கப்படுவாய். 2, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கருத்தில் ராஜ்யமயமாய் இருப்பாய். 3வது கர்த்தர் சொல்கிறார், எப்சிபா என்றும் பியூலா என்றும் அழைக்கப்படுகிற ஒரு அனுபவம். 4வது கர்த்தருடைய கருத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு அனுபவம் நிறைவாக சொல்கிறது, உன்னுடைய பலனை நீ புசிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிற தேவன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். 62ஆம் அதிகாரம் சொல்கிறது, பார்க்கிற கர்த்தர் உன்னுடைய நீதியை பிரகாசிக்க பண்ணும்படியாக ஆண்டவர் சொல்கிற காரியத்தை பார்க்கிறான். அபராமல் இருக்கிறேன் நான் வாக்குரைக்கிறார். ஆண்டவர் சொல்கிற புதிய நாமத்தினால் அழைக்கப்படுவார். ராஜாக்களும் ஜனங்களுடைய மகிமையும் இந்த பிரகாசிக்க அந்த பிரகாசத்தையும் காண்பார்கள். வேதத்தில் நாம் வாசித்து இருக்கிறோம். வேதம் சொல்கிற கர்த்தருடைய கையில் இருக்கிற அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கடத்திருக்கிற ராஜ்ய முடியமாய் இருப்பாய் என்று ஆண்டவர் வாக்குறுதிகளுக்கு பார்க்கிறோம். தேசம் எப்சிபா என்று பியூலா என்று அழைக்கப்படும். நீ கர்த்தருக்கு பிரியமானவன், கர்த்தருக்காக வாழ்க்கைப்பட்டவன் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படி ஒரு மனமான மனவற்றின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறனாலும் போல நான் என் ஜனங்கள் மேல் மகிழ்ச்சியா என்று கர்த்தர் வாக்குறுக்கிறார். இதனுடைய பிரயாசத்தை அந்நிய ஜனங்கள், அந்நிய தேசம் சத்துருக்களிலும் தானியத்தையும் திராட்சையும் புசிப்பதுகளை குடிப்பதுகளை என்று தமது வருட கருத்தினாலே ஆணையிட்டிருக்கிற தேவன் சொல்கிறார். இதனுடைய பிரயாசத்தின் பலனை நீங்கள் சாப்பிடும்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவர் இந்த காலங்களில் ஆசீர்வதிக்கப்படி ஆகி அதை நோக்கி பார்த்து சொல்லிக்கிறார். எல்லாரும் இல்லாமல் நேசிக்கிற நம்பி ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலங்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். மாறாத கிருபை பிரசனம் என் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் உண்மை துதிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே 10வது மாதத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் முதலாவது உயிர்த்தெழுந்த ஞாயிறு ஆராதனை காலங்களிலே நாங்கள் ஆராதிக்க கற்றுக் கொடுத்த நல்ல கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால குடும்பமாய் அமர்வோம், கர்த்தருடைய பந்தியில் கைகளை வைக்கிறோம். சிவனுடைய தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கபடியாய் நல்ல கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். அதுக்கு அனைத்து கர்த்தருடைய ஜனங்களில் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும்
எல்லா தீமைக்கும் தீமைகளுக்கும் விலக்கி குடும்பத்தில் செழிப்பும் ஆசீர்வாதத்தையும் சமாதானத்தையும் சுகத்தையும் பலத்தையும் பிள்ளைகளுக்கு படித்து ஞானத்தை கத்தர் கொடுத்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கப்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் அப்பொழுது கொடுக்கப்பட்ட வார்த்தைப்படி கத்தருக்காக தங்களை கொடுத்து நாட்களை வாழும்படியாக கத்தர் ஆண்டவரை அலங்கரங்கம் பாராட்டும்படியாக பொறுத்து ஜெபிக்கிறோம். கத்தருடைய பந்தில கையில் வைத்த ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி ஆசிரியர்களே கத்தருக்குள்ளே அழைத்திருக்கிறது செய்யப்படியா ஜெபிக்கிறோம். திரைப்பட்டு போன மக்களை கத்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே யாராக தலைவர்கள் இருப்பார்கள் நாட்களை பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுக்கபடியாக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். மக்கள் ஸ்தோத்திரம் தகப்பனே. நாட்களை பிறநாளை காண்க திருமணை காண்கிறேன் அந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே மனதார சபையாய் சேர்ந்து நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய தங்கி இருப்பதாக நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுடைய உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சமாதான விடத்திலும் சகல ஆசீர்வாதங்கள் கர்த்தருடைய வருகை நம் யாவரும் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமென்.